நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் விடுகின்றோம். இந்த பிடிவில் ரேஷன் கடை வேலை நேரம் மாற்றம் சார்ந்த 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி சற்று முன் முக்கிய உத்தரவு. தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகள் செயல்படுவதில் ரேஷன் கடைகள் வேலை நேரங்கள் மாற்றம் செய்யப்படுகிறதா, அது சார்ந்த அறிவிப்புகள், அரசு தரப்பில் அது சார்ந்த உத்தரவுகள் ஏதேனும் வெளியிடப்பட்டுள்ளதா, அல்லது இந்த வேலை நேரம் மாற்றம் செய்வது பற்றிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதா, வேலை மாற்றம் மூலமாக இருக்கக்கூடிய சிக்கல்களை ஆலோசனை செய்யும் வகையில் அரசு தரப்பில் இதன் உத்தரவுகள் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழு விவரங்கள் தெரிய பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே அப்படி டைரெக்டாக கிடைக்கும். தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகள் வேலை நேரங்கள் மாற்றங்கள் பற்றிய கோரிக்கைகளில் வைக்கப்பட்டுள்ளதா, அல்லது அரசு தரப்பில் அதற்கான பரிந்துரைகள் இதனும் முன்வைக்கப்பட்டுள்ளதா, அல்லது ரேஷன் கடை ஊழியர்கள் அதை பற்றிய கோரிக்கைகளை முன்னிறுத்தியுள்ளதா, இதற்கான ஆலோசனை கூட்டங்கள் எதுவும் நடத்தப்பட்டுள்ளதா என்பது பற்றிய தகவல்களை முழுமையாக இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். சென்னை மற்றும் புறநகரில் உள்ள ரேஷன் கடைகளில் வேலை நேரத்தை மாற்ற கூட்டுறவுத்துறை முடிவு செய்துள்ளது எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் அடிப்படையில் ரேஷன் கடைகள் செயல்படக்கூடிய நேரங்கள், விடுமுறை பற்றிய அறிவிப்புகள் வெளியிடும் பட்சத்தில் பொதுமக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குமா, அனைவரும் எளிய முறையில் ரேஷன் பொருட்கள் வழங்கும் வகையில் இந்த மாற்றங்கள் செய்யப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் தற்பொழுது அதிகரித்துள்ளது. இதனால் கள அளவில் ஏற்படும் சாதக மற்றும் பாதகங்களை ஆய்வு செய்து அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கூட்டுறவு துணை பதிவாளருக்கு இணை பதிவாளர் ஹேமா உத்தரவிட்டுள்ளார். தமிழக ரேஷன் கடைகளில் மானிய விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. இந்த கடைகள் சென்னை மற்றும் புறநகரில் காலை 8:30 மணி முதல் மதியம் 12:30 வரை, பிற்பகல் 3 மணி முதல் இரவு 7 மணி வரை செயல்படுகின்றன. மற்ற மாவட்டங்களில் காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையிலும், பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் செயல்படுகின்றன. சென்னை மற்றும் புறநகரில் உள்ள ரேஷன் கடைகளில் அதை சுற்றிய மாவட்டங்களை சேர்ந்த பல பணிபுரிகின்றனர். அவர்கள் மற்ற மாவட்டங்களில் கடை திறக்கும் நேரத்தை போல் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மாற்றியமைக்குமாறு அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதையடுத்து ரேஷன் கடைகளில் திறக்கும் நேரத்தை மாற்றலாமா என அரசு ஆலோசித்து வருகிறது எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் சென்னை மற்றும் புறநகரில் உள்ள ரேஷன் கடைகளில் வேலை நேரத்தை மாற்றுவதால் ஏற்படும் சாதக மற்றும் பாதகங்கள் குறித்து கள ஆய்வு செய்து அறிக்கையை அனுப்புங்கள் என கூட்டுறவுத்துறையின் சென்னை பொது விநியோக திட்ட துணை பதிவாளருக்கு அத்திட்ட இணை பதிவாளர் ஹேமா உத்தரவிட்டுள்ளார். இதற்கான களப்பணிகள் முடிவடைந்த பின்னர் அரசின் ஆலோசனையின் அடிப்படையில் அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியிடக்கூடும் என்றும், அதேபோல் இந்த வேலை நேர மாற்றத்தின் மூலமாக பொதுமக்கள் எளிய முறையில் ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளும் வகையில் மட்டுமின்றி ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் பயனுள்ளதாக மாற்றங்கள் செய்யப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. இதன் மூலமாக அந்த பணிகளை அதாவது ரேஷன் கடை வேலை நேரத்தை மாற்ற வேண்டுவதற்கான களப்பணிகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் வேலை நேரங்கள் மாற்றம் செய்யப்படுமா என்பது பற்றிய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அரசு தரப்பில் வெளியிடப்படும். இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி, எதிர்பார்ப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அந்த அப்படி டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.